1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஒருத்தி சொல்றா, வெக்கமே இல்லாம ஒருத்தி, அவளுக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. எங்க தளபதிக்கு என்ன, அவருக்கு அம்மா இல்லைன்னா நாங்கள் அம்மாவா இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியா இருப்போம், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா குப்பை கூட்டுறவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 5 பொண்டாட்டி வச்சிருக்கிறா. எங்களுக்கு இருக்கு, நாங்க வச்சுக்கிறோம். நீயும் வச்சுக்கிறியாமா? எங்களுக்கு இருக்குன்றாவ நார்மலைஸ் பண்றாங்க. ஒருத்தன் கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் அழுது கொண்டிருக்கிறார், எனக்கு வீட்டுக்குள்ளே தங்க இடம் கொடுக்க மறுக்கிறார், என்னை துன்புறுத்துகிறார், மென்டலி பிசிக்கலி என்னை டார்ச்சர் செய்கிறார் என்று ஒரு கட்சியின் தலைவனை பார்த்து, அண்ணாதுரையின் மனைவி அப்படி சொல்லல, கருணாநிதியின் மனைவி தயாளமாலோ ராசாத்தியமாலோ அப்படி சொல்லல, அண்ணன் ஐயா ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா அப்படி சொல்லல, ஐயா எடப்பாடியின் மனைவி சொல்லல, அண்ணன் சீமானி மனைவி சொல்லல, எங்களுடைய பிள்ளை எங்க வீட்டில் சொல்றாங்க அப்படி. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கட்சியின் தலைவருடைய மனைவி சங்கீதா சொல்றாங்க, என்னை அவர் மென்டலி பிசிக்கலி டார்ச்சர் செய்கிறார். என்ன மென்டலி பிசிக்கலி பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ற ஒருத்தன் எப்படா தலைவர் என்று ஒரு மானமுள்ள தாவே கேட்கிற ஒருத்தன் கேட்கல. இப்படித்தான் அருண்ராஜ் பொண்டாட்டி சொல்லுவாங்களா? அருண்ராஜ் குடும்பத்தில் இதை ஏத்துக்குவாங்களா? இந்த மண்ணின் மகன் தானே அவரு. தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு தெரியாதா? ஒரு பொண்டாட்டி அடிச்சு வரட்டுவேன் எப்படி அந்த நாட்டுக்கு தலைவனா வருவன் ஒருத்தன் கூட கேட்கலங்க. கேட்ட ஒரு ஆளு நாங்க மட்டும்தான், வேற எவனும் கேட்கல. சங்கீதாவுக்கும் சேர்த்து நாங்க பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அது எங்க வீட்டு பிள்ளை, ஈழத்து தேவதை அவள். அது சொல்லுவாங்களா, வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது வெறும் தெருவில் ஏதோ விட்டுருவாங்க. பைத்திய கூட்டம். அங்க வா, இங்க வா, சேலத்துக்கு வா. ஏப்ரல் தாண்டா சேலத்துல மாம்பழம் சீசனு, அப்பதாண்டா வர முடியும். அவசரப்படாதடா, வருவேன். எல்லா ஊருக்கும் வருவேன், எல்லா ஊருக்கு வந்து உங்களை வச்சு செய்ய வருவேன், கவலைப்படாத. எனக்கு இயல்பிலே சொல்றேங்க, இயல்பிலே அவரை பிடிக்காதுங்க. இயல்பிலே எனக்கு விஜய பிடிக்காது. ஏன்? நான் இயல்பிலே அஜித் ரசிகன், எனக்கு அவர் பிடிக்காது. சொல்றான், நீங்க ஓட்டுக்காக, அஜித் ரசிகருடைய ஓட்டுக்காக நீங்க விஜயை திட்டுறீங்க, அஜித் ரசிகருடைய ஓட்டுக்காக நீங்க அஜித்தை பாராட்டுறீங்க. அதெல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல போய் கேட்டு பாரு, திருநெல்வேலி ராமுத்துராம்னு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்லாம் நாங்கெல்லாம் சுறா படம் பார்க்க போய் 12 பேர் அவங்கள படுத்தின பாடு, அதெல்லாம் சொன்னா தப்பாயிரும். இங்க வா, பூரா ஸ்கூல் பேர் இருப்ப, இங்க வாடா. இந்த வேட்டைக்காரன் ஒரு படம், அந்த படத்துக்கு போய் இங்க வா கூப்பிட்டேன். நானே மாப்பிள்ளை மகராஜன் சொல்லி 2 பேரும் கூப்பிட்டுங்க வா அப்படின்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கு. எப்படி கெட்டப் உங்க ஆளு? 2 டபுள் கெட்டப்னா. என்ன கெட்டப்? இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாரு, இன்ட்ரோலுக்கு அப்புறம் கையில கன்லாம் வச்சு கெட்டப் மாத்துவாருன்றான். கையில கன் வைக்கிறத கெட்டப்புன்னு நினைச்சவன் தான் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்க, எம்எல்ஏ வேட்பாளருங்க அவனுக்கு. அவன் கட்சியில பாருங்க. இப்ப எங்க கட்சியில நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தம்பி இடும்பானம் கார்த்திக் அமைச்சர், ஃபாத்திமா ஃபர்கானா அமைச்சர். எங்கள் கட்சியில நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது எங்கள் அக்கா மரிய ஜெனிஃபர் அமைச்சர். எங்கள் கட்சியில் ஆட்சி அதிகாரம் எங்கள் தங்கை கார்த்திகா அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும்போது எங்கள் தம்பி அபுபக்கர் அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது எங்களுடைய கார்த்திகேயன், மருத்துவர் கார்த்திகேயன் அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு போது எங்கள் ஹிமாயின் கபீர் அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது எங்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் கூடிய பாக்கிராசன் முக்கிய துறையை கையாள்வார். படித்தவர்கள், பண்பாளர்கள், மக்கள் அரங்கத்தில் மக்கள் முடியல இயல்புல திராவிடம் தமிழ் தேசியம் என்று மக்களுடைய கஷ்டங்களை, காயங்களை, கண்ணீர்களை, வழிகளை எடுத்துரைக்கிறீங்க. மக்கள் மன்றத்தில் இந்த போர்டு போடுறவன் சட்டசபைக்கு போனா எந்த போர்டு போடுவாங்கிற மக்கள் தெரியும். அப்படி போடுங்க அமைச்சர். இவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானா புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர், லாட்டரி சீட்டு நிதித்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? எங்க 84வது வார்டுல 84 பேருக்கு பிரச்சனைங்க. அது தலைவரை இட்டுன்னு ஒருக்குன்னா வந்தேன். அந்த 84வது வார்டுல அவன் சட்டசபையில போய் எம்பளத்தி சம்பளத்தி கும்பளத்தின்னு யோசிச்சு பாருங்க. சென்சார் இல்லாம பேச ஆரம்பிச்சா ஒரு பையன் ரோட்ல நடமாட முடியாது. அருண்ராஜ் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உங்க வண்டவாளத்தான் தண்டவாளத்துக்கு ரொம்ப நேரம் தம்பி. கண்ணியமாக, ஒழுக்கமாக, சபையில நாகரிகமா பேசுறோம். நாகரிகமா பேசுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பழைய கூவம் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டா தாங்க மாட்டீங்க. சாட்டை தான் உங்களுக்கு தெரியும், ஒரு சாக்கடை உள்ள ஒளிச்சிருக்கான், அதை எடுத்துட்டு தாங்க மாட்டீங்க. விமர்சனத்தை விமர்சனமா வச்சு கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. எங்களுடைய வேலை திட்டம் பெருசு. எங்களுக்கு இந்த தாவேக்கா ஒரு பொருட்டே கிடையாது. ஏன் பேசுறோம்? காமெடி, ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்.
முடியலங்க. அண்ணன் ஹிமாயினா ராவா அடிச்சார் 1.5 மணி நேரம். எல்லாரும் அப்படி டைட்டா இருந்தீங்க. ஒரு ரிலாக்ஸேஷன். ஜிம்முக்கு போன உடனே ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி கையை காலை மடிக்கி இப்படி காலத்தை இப்படி ஆட்டுறோம்ல ஸ்ட்ரெச். அது மாதிரி விஜயை பேசுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச், ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ தம்பி அப்புறம் சிரிச்சாங்க பாருங்க. ஒரு என்ஜாய்மெண்ட் தேவைப்படுது. அவன் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரூர்ல மட்டும் இல்லைங்க, விக்கிரவாண்டி மாநாட்டு திடலுக்குள்ளே சார்லஸ் என்கிற ஒரு பையன் மயங்கி விழுந்து செத்து போனா முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போற வழியில அவன் செத்து போயிட்டான். முதல் வாத்தியார ஃபர்ஸ்ட் மர்டர் அவன் ரசிகன். இரண்டாவது திருச்சியிலிருந்து போன சீனிவாசன் கலையனுங்கிற இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கள் தாவேக்கால 2 பேரு விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், திருச்சி உறையூர்காரன். விஜயனுடைய படத்துக்கு போஸ்ட் விட்டான். நீங்க தேடி பாரு, போய் சொல்லல. கலை சீனிவாசன் 2 பேரு செத்து போயிட்டான். தொடர்ச்சி 5 பேர் ஆக்சிடென்ட். ஒருத்தனுக்கு கூட இரங்கல் தெரிவிக்கல, ஒரு அனுதாபம் சொல்லல, ஒரு ஆறுதல் தெரிவிக்கல. மதுரையில பேனர் ஒட்டிக்கிட்டு இருந்த காளிராஜ்ங்கிற இளைஞன் கரண்ட் கம்பம் அடிச்சு விழுந்து செத்து போயிட்டான், விஜய் கட்சிக்காரன். அதே மதுரையில கூடலூரை சார்ந்த ரோஷன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் 18 வயது இளைஞன், ஒரே பிள்ளைங்க, பெத்த பிள்ளை, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஒத்த பிள்ளை செத்து போச்சு, ஒரு ஆறுதல் சொல்லல. இப்ப தஞ்சாவூர்ல இவனுடைய வாகனத்தை விரட்டி கொண்டு போய் திருச்சி கல்கொண்டார் கோட்டையை சார்ந்த பால் வியாபாரி பால் வித்து பிள்ளைய தனியார் கல்லூரியில் படிக்க வச்சு பிள்ளை படிச்சு எப்படியும் பால் வியாபாரி கடனை அடைச்சி இந்த குடும்பத்தை தூக்கி விட்டும் நம்பிக்கையோடு இருந்த அந்த குடும்பத்துக்கு பால் ஊத்த வேண்டிய அந்த பிள்ளை, அவனுக்கு அவன் தந்தை பால் ஊத்திட்டாரு. இன்னைக்கு காலையில விக்னேஷ் என்கிற அந்த இளைஞன், விஜயை பார்க்க போன இளைஞன், தஞ்சாவூர் இருக்கக்கூடிய காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனான். இதுவரைக்கும் தாவேக்கால நாங்க வந்தா நண்பா நண்பிஸ் தோளா தோலிஸ் நீங்க செஞ்ச நன்மைக்கு என் உடம்பு தோலை எடுத்து எரிச்சு அதை செருப்பா தச்சு போடணும்னு சொன்னார் இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டுல எனக்கு நீங்க செஞ்சதுக்கு என் உடம்பு தோலை அறுத்து அதை செருப்பா தச்சு போட்டாலும் இந்த பாவத்தை கழுவ முடியாதுன்னா, என்னடா இவன் இப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தா, உடம்பு தோலை அறுக்க வேண்டாம், உனக்காக செத்து போன 54 பேர் செத்துருக்காங்க. சேலத்துல ஒரு வடநாட்டு தொழிலாளி இவரை பார்க்க வந்து வெயில்ல மயங்கி வந்து விட்டான். இப்ப நாங்க கூட்டம் போடுறோங்க, திருச்செங்கோடுல வாழ்ற மக்கள் தெரிஞ்சுக்கோ, நாங்க கூட்டம் போடுறோம். 6 மணிக்கு கூட்டம், 9 மணிக்கு முடிப்போம். ஏன்? மக்கள் ஓய்வா இருப்பாங்க, மாலை நேரம் மக்கள் வந்து கூடுவாங்க, எல்லாம் உழைக்கிற மக்கள். எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரம் கூட வெயில் நடத்தலாம், பட்ட பகல்ல 11 மணிக்கு உச்சி வெயில கூட்டம் போடுறான். ஏன்? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. வடிவேல் சொல்றல, 6 மணிக்கு மேல அவனுடைய சுயரூபம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணிடுவாங்க. பிரபுவும் டெல்லி கணேசும் அங்க உட்காந்து குலுங்கி சிரிப்பாரு. 6 மணிக்கு மேல அவனுடைய ஆட்டத்தை பத்தியே தெரியாதும் பாரு. என்ன 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாதுன்றவாப்ல வடிவேல். ஏன்? 6 மணிக்கு மேல அவன் குடிகாரன். அதுக்காக நான் விஜயை குடிப்பாரு, அவர் மதுப்பிரியரு, அவர் டெல்லிக்கு போகும்போதே ஒரு ஃபுல் பாட்டை தூக்கிட்டு போனாரு, அவர் குடிபோதே தான் பேசுறாரு, அதனால தான் உளர்றாரு, அதனாலதான் திருச்செங்கோட்டுல வந்து நாமக்கல்ல வந்து சென்னை மாகாணத்துக்கு பதிலாக சென்னை மகாணம்னு சொன்னாரு, அதனாலதான் எழுதி வச்சு படிக்காரு அப்படின்னு சொல்லல. நான் அப்படி சொல்ல வரல. ஆனா 6 மணிக்கு மேல ஏன் பேச மாட்டாரு? அப்படி என்ன ரகசியம் இருக்கு? எனக்கே பேசுகிறார் 6 மணிக்கு மேல. மாநாடா 5 மணிக்கு முடிச்சிருவாப்ல, கூட்டமா 11 மணிக்கு முடிச்சிருவாப்ல. ஏன் தெரியலையே. அதான் அருண்ராஜ் அண்ணாச்சி தான் கேட்டு சொல்லணும். IRS அதிகாரி, அவருக்கு தானே தெரியும். வருமான வரித்துறை ரைடு போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தவர் அவர் தானே. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு துண்டு சீட்டு, ஒரு A4 சீட்டு இல்லாம உலக அரசியல், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை, ஈரானில் குண்டு போட்டால் ஏன் இங்கே கேஸ் தட்டுப்பாடு, துபாயில ஏன் ஈரான் குண்டு போடுறா என்று உலக பிரச்சனை, சேகுவேரா, பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அராபத், கோசிமின் என்ற உலக தலைவருடைய வரலாறு, நெல்சன் மண்டேலாவுடைய வரலாறு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், இந்திய தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம் என்று அதையெல்லாம் காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் என்று எல்லாவற்றையும் மனசிலிருந்து பேசக்கூடிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒரு போட்டி வச்சுக்கோமே, ஒரு ஓப்பன் டிபேட். நாங்க தான் ஒண்ணுமே இல்லைல்ல, 8.2 தானே, நாங்க தான் கீழே விழுந்துட போறோம்ல, எங்களுக்கு மேல வரப்போறது இல்ல. ஒரு ஓப்பன் டிபேட். உங்க விஜயை கூப்பிடு, உங்க ஐயா ஸ்டாலினை கூப்பிடு, உங்க அப்பா எடப்பாடியை கூப்பிடு, 3 பேரையும் அந்த ஓரமா நிப்பாட்டு, எங்க அண்ணன் இங்க நிப்பாட்டு, 1/2 மணி நேரம் எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு இந்த 3 பேரும் பதில் சொல்லட்டும், நாங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடுறோம். எங்க அண்ணன் கேட்ட கேள்வி அவங்க கழிச்சிட்டு போயிடுவாங்க. இதுவரைக்கும் தமிழக சட்டசபையில முதலமைச்சர் கேட்ட கேள்விக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சா பார்த்திருப்பீங்க. இந்த 2026ல எங்க அண்ணன் சீமானும் அவன் தம்பிகளும் சட்டசபைக்கு போக போறோம்.
நாங்க கேட்கிற கேள்வியில எவனா இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, வெளிநடப்பு செய்ய போற காலம் உருவாகி விட்டது. சட்டசபையில எங்கள் ஆட்டம், எங்கள் கணக்கு துவங்க போறது. எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு திருச்செங்கோடு 24 25 24 சரியா மணி 9:15. சத்தியமா சொல்றேன், இந்த அர்த்தநாதீஸ்வருக்கு ஒரு சக்தி இருக்கும்னா, எங்கள் பாட்டன் சுப்பாராயனுக்கு ஒரு சக்தி இருக்கும்னா, எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையின் ஆன்மா மூச்சு காட்டு உண்மை என்றால் சீமான் பிள்ளைகளை இந்த தேர்தலில் வெல்ல வைக்கும்டா, வெல்ல வைக்கும். மருதுபாண்டி, அழகமுத்துக்கோன், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை என்று எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவோடு சேர்த்து ஈழ நிலத்திற்காக செத்து போன மாண்டு மடிந்த 50,000 பேருடைய மாவீருடைய கனவையும் தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மொழியை முன்னிறுத்தி வாரோம்.